வாரத்துக்கு முன்னாடி நம்மள கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணி இந்த டைம்ல ஒரு பேங்கை சத்தமே இல்லாம ராபரி பண்ணிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேங்க் ராபரி மத்த பேங்க் ராபரி மாதிரி வயலன்ஸான பேங்க் ராபரிலாம் இல்ல. இந்த பேங்க் ராபரி அப்போ நோ கன்ஸ், நோ ஷவுட்டிங், நோ அலாரம்ஸ், நோ ஒன் இன்சைட் த பேங்க். இது ஒன்னும் யாருமே இல்ல பேங்க்ல அப்படின்னு சொல்லிட்டு போய் அடிச்ச ராபரி இல்ல. இது ஒரு பிளான் வால்ட் அட்டாக். இந்த பேங்க் ராபரி எங்க நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா ஸ்பார்காஸ்ன்ற பேங்க்ல நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேங்க் எங்க லொக்கேட்டா இருக்குன்னா ஜெர்மனில இருக்கிற ஜெல்ஷன் கேஸ்ன்ற சிட்டில இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இவங்க யூஸ்வலான ராபரி மாதிரி ஃப்ரெண்ட் டோர் வேலையெல்லாம் நுழையில. இவங்க பேங்க்கு கீழே இருக்கிற அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் மூலியமா நுழைஞ்சிருக்காங்க. அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங்ல இருந்து வால்ட்டுக்கு ஒரு திக் கான்கிரீட் வால்ட் இருக்குமா. இவங்க பெர்ஃபெக்டா பிளான் பண்ணி அதை ஸ்லோ அண்ட் ஸ்டடியா ட்ரில் பண்ணி அந்த வாலை உடைச்சு மெயின் வால்ட்டுக்குள்ள என்டர் ஆயிருக்காங்க. உள்ள போய் பார்த்தா thousands of saved deposit boxes. அதுல இருந்தது மணி மட்டும் இல்ல, கோல்ட், ஜுவல்லரி, லைஃப் சேவிங்ஸ், பர்சனல் மெமரிஸும் கூட. எல்லாரும் மணிக்கணக்கா வெளியில கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ண டைம்ல இவனுங்க மணிக்கணக்கா பேங்க் குள்ள இருந்திருக்காங்க. அப்ப கூட எந்த ஒரு அலாரமும் அடிக்கல, எந்த ஒரு கேமராலையும் இவனுங்க பேஸ் கிளியரா ரெக்கார்ட் ஆகல. கிறிஸ்மஸ் முடிஞ்சு பேங்க் ரீஓபன் பண்ணி பார்க்கும்போது தெரியுது எவ்ரிதிங் வாஸ் கான் அப்படின்னு சொல்லிட்டு. இவனுங்க எடுத்துட்டு போன பொருளோட வேல்யூ மட்டும் பார்த்தோம்னா 30 இருந்து 40 மில்லியன் யூரோஸ் வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. அது இந்தியன் ருபீஸ் பார்த்தோம்னா 300+ crores. இன்ன வரைக்கும் ஒரு ராபரி பண்ணவனே பிடிக்கல. அவனுங்க நேம் கூட நமக்கு தெரியல. போலீஸ்லாம் இதை ஓஷன்ஸ் 11 லெவல் ஹீஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா 2001 ஓஷன்ஸ் 11 ஒரு மூவி வந்திருக்கும் போல. அதுல வந்த ராபரி மெத்தடும் இவனுக்கு பண்ண ராபரி மெத்தடும் ஒரே லெவல்ல இருக்கிறதுனால இதை ஓஷன்ஸ் 11 லெவல் ஹீஸ்ட்னு சொல்றாங்க. கேட்கறதுக்கே ஃபன்னியா இருக்குல்ல.